ஹாய் ட்ரிசிட்டி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன படம் நம்ம இதுல இருந்து வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் போய் அதாவது இப்ப வந்த படங்கள்ல பழைய 1995 அதை ஏன் படம் பார்க்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா உண்மையாவே சொல்லணும். மிஸ்டர் ஜே.கே அவரு அண்ணனோட வீடியோ வந்து நான் கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கிறேன். தர்மதுரை அண்ணனோட படம் வீடியோ எல்லாம் பார்த்து நம்மளுக்கு வந்து சயின்ஸ் ஃபிக்ஷனா இருந்தாலும் சரி, ரியல் வீடியோ ட்ரூ அவரோட அந்த சயின்ஸ் சொல்றதும் சரி, படத்தை எக்ஸ்பிளைன் பண்றதும் சரி, எப்பயுமே அந்த கடைசி வரைக்கும் அந்த ஆர்வம் குறையாமே இருக்கும். கண்டிப்பா 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 அவர் மூலியமா தான் சரி அவர் சொன்னது படத்தை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். நம்ம டீம் சார்பா பார்த்தோம் எல்லாருமே, நானும் சரி முகேஷும் சரி பார்த்தது. படம் எங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருந்து. நீங்க வேணா பாருங்க, உண்மையாலுமே பிடிக்கும். ஏன்னா வந்து ட்ரூ ஈவெண்ட்டை பேஸ் பண்ணது. இப்ப இன்டர்ஸ்டெல்லார்லாம் எடுத்துட்டீங்கன்னா வந்து அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் தான், இப்படி நடந்திருக்கலாம், ஒரு ப்ராஸ்பெக்டிவ் தான். ஆனா வந்து அப்போலோ 13ங்கிறது வந்து ஒரு மிஷன். இப்போ அப்போலோ 8ல எப்படி நீல் அப்போலோ 8லயா 11லயா அப்போலோ 11ல தான் வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து கால் பதிச்சாரு. அதுக்கப்புறமான ப்ராஜெக்ட் தான் வந்து அப்போலோ 13. அந்த ப்ராஜெக்ட் நடந்த விஷயம் தான் இந்த படத்தோட கதை. அதை வச்சுதான் படம் வந்து போகுது. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அப்போலோ 8ல பாத்தீங்கன்னா அதாவது டைரக்டா நிலாவுக்கு போக முடியாது. ஒரு மிஷின் ஆரம்பிச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் அது லான்ச் பண்ணி பார்ப்பாங்க, கரெக்டா லான்ச் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அதாவது நிலாவை போய் வெறும் மாடியூல் மட்டும் ஆர்பிட் பண்ணிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர மாதிரி பண்ணுவாங்க. மறுபடியும் இன்னொன்னுல வந்து ஒரு பீப்புள் யாரோ ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணி அமுச்சு விட்டு அவங்கள ஒரு டைம் ரொட்டேட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க, அப்புறம் தான் லேண்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கிறதுல பாத்தீங்கன்னா அப்போலோ 8 அதுல பாத்தீங்கன்னா நம்ம யாரு ஜிம் லோவல் அவர் வந்து நிலாவை போய் ஆர்பிட் பண்ணிட்டு வர்றாரு. அவர் தான் வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து எங்க தரை இறங்கணும்னு சொல்லி அவர் வந்து பிளான். இதுலயும் வந்து அப்போலோ 11லயும் அவர் தான் போக வேண்டியது. ப்ராஜெக்ட் ஒன்னும் அன்லக்கி இல்ல கண்டிப்பா. ஆனா ஃபெயிலியர்லயும் வந்து சக்சஸ் பண்ணி வந்ததுதான். அதாவது என்ன சொல்லுவாங்க, இது என்னன்னு சொல்லுவாங்க, விடாமுயற்சியை விட தோல்வியே வந்து கரெக்டான தோல்வின்னு அந்த மாதிரி ஒரு இது இல்ல. அதாவது பாத்தீங்கன்னா அப்போலோ 11க்கெல்லாம் வந்து அவர் தான் போக வேண்டியதாமா. ஆனாலுமே வந்து அவர் சீனியரா இருக்கறனால வேண்டான்னு நீல் ஆம்ஸ்ட்ராங் சொல்லி அப்புறம் ஆல்ட்ரின் தான் சூஸ் பண்ணாங்க. ஏன்னா ஆல்ட்ரினுக்கு வந்து அந்த எந்த இடத்துல இறக்கலாம்னு கைட்லைன் நல்லா தெரியும். அதனால வந்து நம்ம ஜோவல் பாத்தீங்கன்னா ஜிம் லோவல் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். அதாவது இந்த நிலாவை பத்தி ஆராய்ச்சி பண்றதுலாம் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். ஆனா அவருக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம அடுத்தடுத்த இதுக்கே தள்ளப்பட்டு இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம நீல் ஆம்ஸ்ட்ராங் அதாவது அப்போலோ 11 போய் இறங்குறப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஜிம் லெவல் வந்து வீட்டுல வந்து டிவில வந்து பாத்துட்டு இருக்கிற மாதிரி வந்து படத்துல காட்டியிருப்பாங்க. அதாவது நம்ம படம் பேசிலேயே போவோம். அது ஒரிஜினல் அதை நம்ம சொல்ல வேணாம். நடந்த நிகழ்வுதான் படத்தையே எடுத்திருக்காங்க. ஆமா, நீங்க அப்படி பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபுக்கும் இவருக்கும் உள்ள கனெக்ஷன் வந்து ஒரு லவ் ஸ்டோரி வந்து அதுல எப்படி போகுதுன்னா, நம்ம வானத்துல அவர் இருக்கிற அப்படி ஒய்ஃப் கீழே இருந்து பாக்குறது, அவங்களுக்கும் ஒரு இது கரெக்டா போவாங்களா ஒரு பயம். என்னதான் இருந்தாலும் அவர் ஒய்ஃபா இருந்தாலும் அமரன் படத்துல வந்து சொல்லிருப்பாங்களே, என்ன இவங்க சொல்லிருப்பாங்க, சாய் பல்லவி சொல்லுவாங்க, கடலுக்கு ஆகாசத்துக்கு உள்ள தூரம் தான் அவருக்கு வந்து இது ஜிம் லோவலுக்கு அவங்க ஒய்ஃபுக்கு உள்ள பொருந்து மாதிரி தான் இருந்தது. பாத்தீங்கன்னா இப்ப வந்து அப்போலோ 11ல வந்து இவங்க வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து தரையிறங்கத பார்த்துட்டு நம்ம போக வேண்டியது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நினைப்பு வரும். அப்ப பாத்தீங்கன்னா அவன் ஒய்ஃப வந்து பாப்பாரு. பாக்குறப்ப அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள அந்த அதாவது ஜிம் லெவல் போய் இறங்க வேண்டியது அப்படின்னு சொல்லி அவருக்கு இருக்க இறங்க வேண்டியது எவ்வளவு போறானே. அவங்க ஒய்ஃபுக்கு வந்து அந்த இது வந்து நல்லா காட்டிருப்பாங்க. ஏன்னா வந்து அவங்க ஒய்ஃப வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து அப்போலோ 13ல நடந்தது. அப்போலோ 13ல போய் அந்த கண்ட்ரோல் ரூம் நாசா ரூம்லயே உள்ள எல்லாம் இருந்தாங்களாமா, பாத்தாங்களாமா. சொல்லு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஜிம் லெவல் வந்து இந்த இதுல இறங்கின பிறகு வந்து நம்ம எப்பயும் போல ஒர்க்குக்கு போற அப்படி நாசாக்கு போற அப்படி அப்ப போறப்ப வந்து யதார்த்தமா வந்து பேசிட்டு இருக்கிறப்ப, அதாவது ஜிம் லெவல் வந்து அப்பயும் வந்து அப்போலோ 13ல போக வேண்டியது இல்ல, அப்போலோ 14ல போக வேண்டியது. அப்போலோ அடுத்த மிஷன்ல போக வேண்டியது. அப்போலோ 13ல போறப்ப பாத்தீங்கன்னா அவங்க போறவங்கள ஒருத்தவங்களுக்கு வந்து உடம்பு சரியாம போயிருது. அதனால வந்து நம்ம ஜிம் லெவலுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். தலைவன் லக்கிதான் அவர் வராரு. அதாவது நம்ம இதுல பாத்தீங்கன்னா அப்போலோ ஃபர்ஸ்ட்ல வந்து மனுஷங்க வந்து அதாவது போறதுக்கு முன்னாடியே வந்து உள்ள ஃபயர் ஆயிரும். அந்த ஆக்சிடென்ட் வந்து காட்டியிருப்பாங்க. இது கல்பனா சாவ்லாக்கெல்லாம் அந்த மாதிரி தான். அதாவது அப்போலோ லேண்டிங்லயே எப்பயுமே நம்ம பிளைட்னு ஒண்ணு எடுத்துட்டோம்னா லேண்டிங் அதுதான் இருக்கிறதுலயே வந்து டஃப்பான ஜாப். அதனால வந்து அப்போலோ வந்து ஸ்டார்ட் பண்றது எப்படி கரெக்டா கொண்டு போகணும், அதுதான் வந்து அவங்களோட மெயின் பிளானா இருக்கும் எப்பயுமே. அதாவது ஒரு ராக்கெட் எடுத்தோம்னா அதுதான் மெயின் பிளானா இருக்கும். யார் யார் போலான்னு ஒரு டீம் மெம்பர், அதாவது ஜிம் லெவல் க்ரூ, அதாவது அதுல வந்து 3 பேர் போலாம்.
அதுல ஜிம் லோவல் ஒருத்தர், அப்புறம் வந்து இன்னொருத்தர் யாரு பாத்தீங்கன்னா ஜாக் ஒருத்தர், ஃப்ரெட் ஒருத்தர், மெயின் ஒருத்தர் வந்து கென்னு தான் போக வேண்டியது. அவர் கென்னு தான் வந்து நம்ம இவங்க கூட வந்து ஜெல்லானவங்க. யார் கூடனா ஜிம் கூட எல்லாம் ஜெல்லானவங்க. போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கென்னுக்கு வந்து ஃபீவர் வந்திருக்கும். அதனால வந்து அடுத்த வேற ஒருத்தர் ஆல்டரா வந்து ஒருத்தர் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்றப்பதான் பாத்தீங்கன்னா ஜிம் லோவல் இல்ல ஃப்ரெட் வந்து உள்ள வர அப்படி ஆக்சுவலா. ஆனா வந்து இவங்க 3 பேத்துக்குள்ள அந்த ஃப்ரெட் இப்போ கரண்ட்ல வந்தனால ஃப்ரெட்டை வந்து இவங்க 2 பேத்துக்கு வந்து அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்குது உள்ள. ஆனா இருந்தாலும் வேற வழி இல்லை. ஏன்னா நம்ம கென்னுக்கு வந்து நல்லா லேண்ட் பண்றதுக்கு வந்து திறமை இருக்கு. அவர் வந்து அதாவது படத்திலேயே காட்டியிருப்பாங்க, அந்த சிமுலேட்டர் வந்து உள்ள இருப்பாங்க. சிமுலேட்டர் வந்து கரெக்டா வந்து அந்த டாக் சொல்லுவாங்களே, டாக் அந்த சேர்க்கிறது, அந்த இடத்துல வந்து நம்ம கென் வந்து கரெக்டா லாக் பண்ணுவாரு சிமுலேட்டர்ல. லாக் பண்ணிட்டு இருந்தாலும் எனக்கு வந்து இது கரெக்டா பண்ண மாதிரி தெரியல, மறுபடியும் ஒரு டைம் பண்ணணும். அவரோட என்னன்னா அந்த லேண்டிங் வந்து பர்ஃபெக்டா இருக்கணும். அதுக்கான இது வந்து அவருக்கு திறமை இருக்கு அந்த இதுல. அதனால அவர் வந்து இப்ப இந்த டைம் இல்லைங்கிறப்ப நம்ம ஜிம் லோவலுக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாயிருது, பயமாயிருது. உள்ள போய் கேட்கிற அப்படி இருந்தாலும் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப வந்து நம்ம ஜிம் லோவல் வந்து இவர்கிட்ட போய் கென் கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீவரா இருக்கிறதுனால வந்து வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பண்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம கென் வந்து என்ன சொல்றாருன்னா, இது வந்து எனக்கு ஃபீவர், அந்த ஃபீவர் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, இதுல ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் ஆட்ட, அதாவது இவருக்கு பதிலா இவர் உள்ள விட்டாங்களா, யாரா ஜிம் லோவல் ஃப்ரெட் ஏன் உள்ள விட்டாங்கன்னா அதுல ஒரு பாலிடிக்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற. அவர்தான் வந்து லூனார் மாடல் வந்து அவர்தான் ஆபரேட் பண்ணாரு. இருந்தாலும் வந்து ஃப்ரெட் உள்ள வந்ததுக்கு வந்து ஒரு பாலிடிக்ஸ் படத்துல காட்டியிருக்காங்க. அமெரிக்காவையே இப்ப இவர்தான் கையில எலான் மஸ்க் தான் கையில வச்சிருப்பாரு. அப்ப சொல்லவா தேவை, ஏதாவது பாலிடிக்ஸ் இருக்கும். அந்த மாதிரிதான் வந்து படம் போகுது. அப்புறம் சரி ஒரு வழியா வந்து எல்லாரும் வந்து ட்ரைனிங் எடுத்துறாங்க. யாரு ஜிம் லோவல், ஃப்ரெட், ஜாக், இவங்க 3 வந்து ட்ரைனிங் எடுத்துறாங்க போறதுலாம். அப்புறம் போறதுக்கு முன்னாடி அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து ஃபேமிலி பாக்குறாங்க. அதாவது ஃபேமிலி வந்து டச் பண்ண கூடாது. டச் பண்ணிட்டாங்கன்னா வந்து அவங்களோட பாக்டீரியா அதெல்லாம் வந்து நல்லா காட்டியிருப்பாங்க. அதாவது 95ல வந்த படமா அப்படிங்கிற அளவுக்கு விஷுவல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அதாவது இப்ப டவுன்லோட் பண்ணி பாத்தீங்கன்னாலும் அந்த ஸ்கிரீன் விஷுவலா சரி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து எந்த இடத்துலயுமே வந்து பிளர்ரா தெரியும். இப்போ ஒரு 1995ல நம்ம எல்லாம் வந்து ஆர்டினரி மூவி பார்த்திருப்போம். ஆனா அவங்க வந்து அந்த காலத்திலயும் அவ்வளவு அழகு. இப்ப 2001 ஸ்பேஸ் ஓடிசி ஆகட்டும், இப்ப வந்து அந்த அப்போலோ 13 ஆகட்டும், அப்ப அந்த விஷுவலே பாத்தீங்கன்னா நீங்க ரியல் உலகத்துல இருந்த மாதிரி இருக்கு. நம்ம இப்ப தமிழ் சினிமால டிக் 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 பாக்குறோம், அதெல்லாம் வேற. ஆனா அதுல வந்து உண்மைய காட்சிகளையே அவ்வளவு அற்புதமா காட்டியிருப்பாங்க. ஏன்னா அந்த மிஷினோட மாடல் காட்டுவாங்க, அப்படி தத்ரூபமா இருக்கும். நம்ம டிக் டிக் படத்துல பார்த்த அந்த எஃபெக்ட் வந்து நம்ம அப்போலோ 13 கம்பேர் பண்ணோம். அப்பயே வந்து அந்த மாதிரி அதெல்லாம் டெக்னாலஜி அமெரிக்கா எடுத்துருக்காங்க அந்த மாதிரி. ஏன்னா நம்மளோட அமெரிக்கா வந்து ஏன் 3 வந்து சூஸ் பண்ணாங்கன்னா, சோவியத் யூனியனுக்கும் வந்து அமெரிக்காவுக்கும் ஒரு இது இருந்தது, ரஷ்யாவுக்கும். ஏன்னா யாரு அதாவது போர் நடந்துட்டு இருக்கிற காலத்துல வந்து விண்வெளியை யார் போய் அடையிறாங்கன்னு ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கிறப்ப அமெரிக்கா வந்து தோத்துட்டே இருந்தாங்க. அப்பதான் வந்து ஒரு பிளான் பண்ணி சரி நம்ம நிலாவை போய் அடையலாம்னு சொல்லி அப்பதான் இந்த பிளான் பேர் சொல்லி சேட்டன், அந்த ராக்கெட்டோட பேர் வந்து சேட்டன். அதுக்கப்புறம் நம்ம படம் வந்து ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிருது, அதாவது ஹீரோ வந்து நிலா போகணும், அதுதான் வந்து படத்துல வந்து மெயின் இது நம்மளுக்கு தெரிஞ்சது. கதையை வந்து நிலாக்கு போயிட்டு ரிட்டர்ன் வராதான் கதை. நம்மளோட தெரியும், நம்மளுக்கு தமிழ் படம் இந்த படம்லாம் வந்து அந்த லைனை விட்டு கிராஸ் பண்ணி போவாங்க. ஆனா இதுல அப்படி இருக்காது, ட்ரூ ஈவெண்ட்ங்கிறதுனால கரெக்டா கொண்டு போயிட்டு இருப்பாங்க படத்தை. இப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு எல்லாம் கிளம்பிடுறாங்க, 3 பேரும் கிளம்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா கிளம்பணும்னு பாத்தீங்கன்னா நம்ம இதை விட ஒன்னான்னு சொல்லணும், ராக்கெட்ல இப்ப எந்த அளவுக்கு போறாங்களோ அதே மாதிரி கண்ட்ரோல் ரூம் அவங்க வந்து மெயின் இது வந்து அவங்க கண்ட்ரோல் ரூம் இல்லாட்டி தண்டனக்கா அந்த மாதிரி அதுல ஒருத்தரை காட்டுவாங்க டைரக்டர், அதாவது மிஷின் டைரக்டர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் மெயின் பர்ஃபார்மன்ஸா இருப்பாரு. அவருக்கு வந்து சூப்பரா கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆட்டிடியூடு நம்ம யாரு டோனி ஸ்டார்க் அவர மாதிரி ஆட்டிடியூடு. நம்மளுக்கு எல்லாம் இப்படி சந்திராயன்ல வந்து மயில்சாமி என்னதுரையும் அவர் தானே பண்ணாங்க சந்திராயன். அந்த மாதிரி வந்து அந்த மிஷனுக்கு வந்து அவரு நடிச்சிருப்பாரு. பேரு என்ன அவர் பேரு? ஜிம் நினைக்கிறேன். அவரு பாத்தீங்கன்னா அவரோட கேரக்டர் சூப்பரா காட்டியிருப்பாங்க. அதாவது பதட்டமே இல்லாம, அதாவது வர்றது, சிகரெட் அடிக்கிறது, டீ சாப்பிடுறது, அந்த பதட்டத்திலேயே
ஒரு அமைதியா வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி, அதாவது கண்டிப்பா, நல்லா கண்டிப்பா. நீட்டா காட்டியிருப்பாங்க. Presentation அவரை வந்து சூப்பரா காட்டியிருக்காங்க படத்துல. நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும், அந்த படத்துல பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப வந்து கிளம்பிடுறாங்க, விண்வெளிக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருக்கிறாங்க. இடையில என்ன ஆகுதுன்னா, எல்லா சுவிட்சு எல்லாமே கரெக்டா ஒர்க் ஆயிட்டு இருக்குது. திடீர்னு பாத்தீங்கன்னா எல்லா லைட்டும் வந்து பிளிங்க் அடிக்குது, அலாரம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருது. என்னன்னு பார்த்தோம்னா பாத்தீங்கன்னா, பின்னாடி அந்த ஜன்னல்ல பாத்தீங்கன்னா, அந்த விண்டோல பாத்தீங்கன்னா புகை வர்றது, இந்த சைடு வந்து புகை வர மாதிரி இவரு பாப்பாரு, ஜிம் லெவல் பாக்குறாரு. அப்ப வந்து எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க, ஏதோ ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. கீழே கண்ட்ரோல் ரூம்லயே வந்து எல்லா அந்த சிஸ்டத்துலயும் பாத்தீங்கன்னா நிறைய ரீடிங் வந்து மாறி 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 காட்டு, மீட்டர் வந்து மாறி மாறி காமிச்சிட்டே இருக்கும். இப்ப இவங்களோட என்ன நினைச்சிட்டாங்க, சரி ஏதோ ஒன்று டேமேஜ் ஆயிடுச்சு பார்ட்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஜிம் லெவல் நல்லா பாக்குறப்பதான் தெரியும், அது வந்து ஆக்சிஜன் தான் வெடிச்சிருக்குது, ஆக்சிஜன் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லி ஜிம் லெவல் முதல்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. 3 டேங்க் இருக்குமா? 3 டேங்க் இருக்கும். அதாவது நம்மளோட இது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்ம ராக்கெட்ல இருந்து பிரிஞ்சோன்னு ஒண்ணு வந்து சர்வீஸ் மாடியூல், சென்ட்ரல் கமாண்ட் மாடியூல், தேர்டுக்கு வந்து லூனார் மாடியூல் இருக்கும். அதாவது லூனார் மாடியூல் வந்து பிரத்யேகமா எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, நிலால போய் சாஃப்ட் லேண்டிங் சாஃப்ட் லேண்டிங் பண்றதுக்கு மட்டும் உருவாக்குனது அது. இது சர்வீஸ் மாடியூல் பாத்தீங்கன்னா அந்த இதுல இருந்து கொண்டு போய் விடுறப்போ ஒரு வண்டி அதுலயே வந்து எப்படின்னா, இந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ல ஒண்ணு போறோம் தெரியுமா, அதே மாதிரிதான் இருக்கும். அந்த மாதிரிதான் இருக்கும். அதாவது அதுதான் அந்த ஒரு வண்டியாட்ட கொண்டு போய் விட்டுட்டு கொண்டு போய் பண்ற அளவுக்கு இருக்கிறதுதான் சர்வீஸ் மாடியூல். நடுவுல இருக்கிற அந்த கமெண்ட் மாடியூல் தான் வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கான இது. கமெண்ட் மாடியூல்ல தான் வந்து அந்த 3 பேர் உட்காரக்கான ஸ்பேஸ், அந்த இதெல்லாம் இந்த ரிசர்ச் எல்லாம் அதுலதான் போய் நம்ம எல்லாம் எப்படி ஹோம் டூர் எல்லாம் போறோம், அது மாதிரி அந்த மாதிரி பண்ணுவாங்க. இதுதான் வந்து அந்த மாடியூலோட ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சிமுலேட்டர் மாடியூல்ல இருந்து அந்த கமெண்ட் மாடியூலுக்கு வர ஆக்சிஜன் மாடியூல், சர்வீஸ் மாடியூல், அந்த சர்வீஸ் மாடியூல்ல தான் இவங்களோட ஆக்சிஜன் தேவையான ஆக்சிஜன் வந்து அதுல இருக்குது. இப்ப சர்வீஸ் மாடியூல்ல வந்து பிரச்சனை ஆயிருது. இப்ப வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து இவங்க எல்லாருமே சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொன்னோன்னா கண்ட்ரோல் ரூம் அதாவது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து இதெல்லாம் முடிவு எடுத்தாங்க. கண்டிப்பா என்ன ஆகுறதுப்பா, திரும்ப ஆக்சிஜன் மில்லியன் கணக்குல ப்ராஸ்பெக்ட் என்ன வேணா நடக்கலாம். ஏன்னா பிரபஞ்சங்கிறது ஒரு முடிவில்லாத. இப்ப வந்து அதை தாண்டி கூடி போயிட்டாங்கன்னா, அந்த நிலாவோட ஆர்பிட் இல்லாம வேற ஆர்பிட் குள்ள போயிட்டாங்கன்னா அவங்க இதுக்கே வர முடியாது. பிரபஞ்சத்தை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா, அதாவது அந்த அவங்க கொடுத்த ஆர்பிட்ல இருந்து நவுந்துட்டாங்கன்னா, அது பிரபஞ்சங்கிறது முடிவில்லாது, அது பாட்டு போயிட்டே இருக்கும். அதாவது அந்த ராக்கெட்ல வந்து எவ்வளவு ஆக்சிஜன் இருக்குதோ அவங்க அது வரைக்கும் வந்து உயிர் வரலாம், இல்லைன்னா வந்து அப்படி அவ்வளவுதான். அதனால பாத்தீங்கன்னா இப்ப வந்து நிலாக்கும் போக முடியாது. இவங்க போய் நின்னது பாத்தீங்கன்னா நிலாக்கு பக்கத்துல, அதாவது கொஞ்சம் முன்னாடி இருந்தனால தப்பிச்சிட்டாங்க. அதை தப்பிக்கல, அது என்னன்னு அப்புறம் சொல்றோம். அது நிலா பக்கத்துல இருக்கு, அதாவது சென்ட்ரல் இது மாட்டிருந்தாங்கன்னா, அதாவது எர்த்துக்கும் நிலா 3க்கும் நடுவுல போயிருந்தாங்கன்னா, அதாவது 3க்கும் போயிருக்க முடியாது, எர்த்துக்கும் வர முடியாத இல்ல, எர்த்துக்கும் வர முடியாத அளவுக்கு ஆக்சிஜன் இல்ல இப்ப சுத்தமா. இப்ப இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன். அப்போ வந்து கீழே வந்து இவரு யாரு, நம்ம மிஷன் டைரக்டர் வந்து ஹேண்டில் பண்றதை வந்து சூப்பரா காட்டியிருப்பாங்க. அதாவது நீங்க யாரும் பதட்டம் பண்ணாதீங்க, எல்லாரும் போய் அவங்க இதை பாருங்க, எது கரெக்டான இதோ எனக்கு உடனே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிப்பாரு. இவங்க எல்லாரும் ஒவ்வொரு இதா பண்ணுவாரு. அதுக்குள்ள நம்மளுக்கு வந்து அதாவது இவங்க 3 பேத்தோட மானிட்டர் பண்றதுக்கு வந்து அங்க வந்து டாக்டர்ஸ் இருப்பாங்க, ஹார்ட் பீட் இதெல்லாம் வந்து செக் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, இவங்களோட ஹார்ட் பீட் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களுக்கு ஒரே பதட்டமாயிரும். இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஆக்சிஜன் டேங்க் வந்து இதுல வந்து ரொம்ப இதாயிடுச்சு, அதாவது 3ல வந்து 2 வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்ப இவங்கனால 3க்கு ரீச் ஆக முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப வந்து டைரக்டர் என்ன சொல்லுவாரு, இதுக்கு மேல நீங்க வந்து 3ல போய் லேண்ட் பண்ண முடியாது, இந்த இதை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம், திரும்பி வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் போடுவாரு. அப்ப வந்து கீழே வந்து கண்ட்ரோல் ரூம்ல வந்து என்ன சொல்றாரு, இதுக்கு மேல வந்து டைரக்டா நம்ம வந்து 3 போய் டச் பண்ணாம போற வழியிலே ரிட்டர்ன் பண்ணலாமா, இல்ல 3 ஒரு ஆர்பிட் பண்ணிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இவங்களுக்குள்ள எல்லாத்துக்கும் ஒரு ஆர்குமெண்ட் இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, 3 போய் டச் பண்ணாம டைரக்டா வர்றதா இருந்தா அவங்க கிட்ட ஃபியூல் அந்த அளவுக்கு இருக்காது, ஏன்னா ஆல்ரெடி வந்து டேங்க் வெடிச்சிருச்சு. அப்புறம் வந்து ஆக்சிஜன் பத்தாது. இவங்க வந்து எர்த்தை விட்டுட்டு வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருந்ததுனால சரி 3 ரொட்டேட் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லி ஒரு வழியா முடிவு பண்ணுவாங்க கண்ட்ரோல் ரூம். இதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, உள்ள இப்ப வந்து இதுக்குள்ள இருக்க முடியாது, இதுல கமெண்ட் மாடியூல் முடியாது, ஏன்னா ஆக்சிஜன் அந்த இடத்துல கம்மி ஆயிடுச்சு. லூனார் மாடியூலுக்கு போனாலும் 2 பேர் தான் போக முடியும். லூனார் மாடியூல் வந்து எப்படி உருவாக்குனாங்கன்னா,
2 பேர், அதாவது நிலால போய் 2 பேர் மட்டும்தான் இறங்குற மாதிரி வச்சிருப்பாங்க. அதான் நீல் ஆம்ஸ்ட்ராங், எட்வின் ஆல்ட்ரின் அந்த மாதிரி இருக்கு. அதுல வந்து அந்த அளவுக்கு தான் ஸ்பேஸ் இருக்குது. இப்ப வேற வழி இல்ல, எதுக்கு லூனார் மாடிகளுக்கு தான் போகணும். அப்ப வந்து இவங்க வந்து ஒரு இது சொல்றாங்க, லூனார் மாடிகளுக்கு நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. லூனார் மாடியூல்ல இருக்கிறவங்க தயார்படுத்தினவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து நிலாக்கோசரம் வந்து உருவாக்குனது, இது வந்து நீங்க வந்து இது இந்த மாதிரி போயிட்டு வரக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது, இது வந்து வேற என்ன மாதிரி ஆகலாம் அப்படின்னு சொல்றப்ப வந்து நம்ம டைரக்டர் என்ன சொல்லுவாரு, எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அதாவது லூனார் மாடியூல் போறதுக்கு ஒரு கொஞ்ச நேரம் இவங்களுக்கு என்ன இதுல எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம்னா சர்வீஸ் மாடியூலோ கமெண்ட் மாடியூல தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இல்ல சிமுலேட்டர்ல பழகினது, சிமுலேட்டர்ல வந்து அதுலதான் பழகிட்டாங்க. இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அதெல்லாம் வந்து அதுலதான் தெரியும். லூனார் மாடியூல் வந்து சும்மா டைரக்டா போய் இறங்குறதுக்கு மட்டும் தான் அது யூஸ் பண்ணாங்க. அதனால இதுல என்ன பண்ணணும், இந்த அதாவது இங்க இந்த இதுல இருந்து கமெண்ட் மாடியூல் இருந்து லூனார் மாடியூல் போறக்குள்ள ஒரு 15 மினிட்ஸ் தான் இருந்தது. அதுக்குள்ள இவங்க கிட்ட இருக்க ரீடிங் எல்லாம் கரெக்ட் பண்ணணும், நோட் பண்ணி வச்சுக்கணும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம இதுலதான் வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஜிம் லோவல் வந்து கரெக்டா பண்ணிருப்பாரு. அது இந்த டைரக்ஷன்ல போனோம்னா நிலாவை அவர் ஆர்பிட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வர முடியும் அப்படின்னு ஜிம் லெவல் வந்து படிச்சவருங்கிறது காட்டியிருப்பாரு. அப்ப அந்த கால்குலேஷன் எல்லாம் போட்டு வச்சிருப்பாரு. கால்குலேஷன் போட்டு கீழே அப்ப அவரே முடிவு எடுக்கல, கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்லுவாரு, இந்த மாதிரி வந்து நான் கால்குலேஷன் போட்டுருக்கேன், இது கரெக்டான்னு சொல்லுங்க அப்படின்னு. கீழே வந்து எல்லாம் பார்ப்பாங்க, ஒரு 4 பேர் பார்ப்பாங்க, 4 பேர் கரெக்ட்னு சொல்லுவாங்க. பாத்துக்கோங்க, அப்பதான் வந்து தெரியும் ஜிம் லெவலுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அதோட அக்யூரேட் தெரிஞ்சிருக்குது அப்படின்னு. இப்ப வந்து இவங்க என்ன பண்ணிடுறாங்க, எல்லாம் இருக்கிற இதெல்லாம் வந்து நோட் பண்ணிட்டு நம்ம இது லூனார் மாடியூலுக்கு போயிடுறாங்க. இப்ப எப்படின்னா நிலாவை வந்து ஒரு ஆர்பிட் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த நிலாவோட ஈர்ப்பு விசையினால தள்ளி விட்டுரும் பூமிக்கு. கண்டிப்பா அது ஆர்பிட் குள்ள போனாலே வந்து நிலா வந்து நம்மள தட்டி விடும். அந்த மாதிரி வந்து இவங்க பிளான் பண்ணிருப்பாங்க. இப்ப வந்து இந்த லூனார் மாடியூலுக்கு போனோன்னு எல்லாமே செட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இவங்க 3 பேரும். இந்த இதெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலாம். இதுல என்னென்ன பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜாக்குக்கு பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம அதாவது யூரின் ப்ராப்ளம் வந்து அப்புறம் வந்து தண்ணி இல்ல, ஏன்னா தண்ணி அங்க வந்து அதிகமா இருக்காது, அதுல இருக்காது, சுத்தமா தண்ணி இருக்கும், ஃபுட் இருக்கும், அளவா கொடுத்துருப்பாங்க. இல்ல போயிட்டு ரிட்டர்ன் தான் இருக்கும். ஏன்னா ஆனா தீந்து போயிருச்சு. இந்த நேரம் பாத்தீங்கன்னா இந்த இதுல சர்வீஸ் மாடியூல்லயும் இந்த கமெண்ட் மாடியூலையும் இதை வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க, பவர் ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து பேக்கப் இல்ல, பவர் வந்து கொஞ்சம் தான் இருக்குது. இப்ப அந்த லூனார் மாடியூல்ல வந்து அளவா தான் இருக்கும், அதாவது 2 பேத்துக்கான ஆக்சிஜன் தான் உள்ள இருந்தது. கண்டிப்பா இப்ப நிலா பக்கத்துல போயிட்டு இருக்கிறப்ப என்ன ஆயிரும், ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியா இருக்கிற மாதிரி காட்ட ஆரம்பிக்கும். நம்மளுக்கே வந்து படத்துல பார்க்க இது என்ன நடக்கும், எப்படி ஆக்சிஜன் இல்லாம இருப்பாங்க, த்ரில்லரை விட இதுதான் அதிக த்ரில்லரா. ஆமா, அந்த மாதிரி வந்து காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஆக்சிஜன் லெவல் கம்மியாக ஆரம்பிச்சிரும். கார்பன் டை ஆக்சைடு, அதாவது உள்ள இருக்கிறாங்க 3 பேர் இருக்கிறாங்க, 2 பேர் இருந்தாலே நம்ம 3 பேர் நம்ம ஆக்சிஜன் எந்த அளவுக்கு சுவாசிக்கிறோமோ வெளியிடுறப்ப வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாயிரும். அதை வந்து படத்துல வந்து நல்லா காட்டியிருப்பாங்க. கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமானோன்னு இவங்களுக்கு வந்து மூச்சு திணறாட்ட ஆரம்பிக்கும், வேர்க்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் பார்த்தோன்னா வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியானோம்னா கார்பன் டை ஆக்சைடுக்கு வந்து அதிகமாயிரும். இப்ப வந்து இது கண்ட்ரோல் ரூமோட மெயின் பர்ஃபார்மன்ஸே இங்கதான் இருக்குது. அதாவது உள்ள என்ன இருக்குது அதை வச்சு எப்படி இவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து கரெக்டா இது பண்ணலாம், கார்பன் டை ஆக்சைடு வந்து எப்படி கம்மி பண்ணலாம்ங்கிறப்ப அவங்களுக்கு வந்து லூனார் மாடியூல்ல வந்து அந்த ஆக்சிஜன் தரக்கூடிய ஒரு மாடல் வந்து எப்படி இருக்குன்னா ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். இங்க வந்து சர்வீஸ் மாடல்ல பாத்தீங்கன்னா ஒரு செவ்வகம், அதாவது ஒரு ஸ்கொயர் ஷேப்ல வந்து வச்சிருக்காங்க பேட்டரி, அதாவது எக்ஸ்ட்ரா பேட்டரி அதுக்குள்ள. இப்ப இதை கொண்டு வந்து உள்ள வைக்கணும்னா இது எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கண்ட்ரோல் வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க அங்க உள்ள என்னென்ன இருக்குதோ அதே ப்ராடக்ட் வச்சு இவங்க வந்து அதை வந்து அதாவது ஒரு அடாப்டர் வச்சு இதை வச்சு கனெக்ட் பண்ணி எப்படி கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அதை கரெக்டா அங்க பண்ணோம்னா ஆக்சிஜன் லெவல் வந்து அதிகமாயிரும், கார்பன் டை ஆக்சைடு வந்து கம்மியாயிரும். இது கீழே வந்து அந்த செகண்ட்ல வந்து அங்க உள்ள என்ன இருக்கு அதை வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்றதுதான் இந்த படத்துல வந்து உண்மையா சூப்பரா காட்டியிருப்பாங்க. அதாவது கண்ட்ரோல் ரூமோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், இவங்க மேல போய் என்ன வேணா ஆராய்ச்சி பண்ணலாம், ஆனா கீழே இருக்கிறவங்க போன் பண்றாங்க அதுக்குள்ள என்னென்ன நடக்குது, என்னென்ன ஃபால்ட் நடக்குதுன்னு சொல்லி இவங்க தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி உடனே அதுக்கான ரிசல்ட் வந்து இவங்க கண்டுபிடிக்கணும். அது பண்ண காட்டினது வந்து உண்மையாவே சூப்பரா இருந்தது.
இதுல அந்த ஆக்சிஜன் லெவலுக்கு இதானோன்னு இவங்க வந்து டோட்டல் இதையும் வந்து ஷட் டவுன் பண்ணணும். அப்பதான் வந்து இவங்களுக்கு ஃபுல் பேட்டரி இருக்கும். அப்பதான் எர்த்து வரைக்கும் கொண்டு வர முடியும். அப்ப என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுறாங்க, டோட்டலா ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்ப வந்து நிலாவை கிராஸ் பண்றப்ப வந்து நம்ம ஜிம் லெவலுக்கு இது தோணும், அதாவது நம்ம இந்த நிலா பக்கம் வந்து இறங்க முடியலையே அப்படின்னு. இருந்தாலும் வேற வழி இல்லை, அவங்க வந்து உயிர் பொழைக்கிறதா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிலால இறங்குறது அடுத்தபட்சம். இதுல இன்னொன்னு என்ன கவனிச்சிங்கன்னா, நிலால ஃபர்ஸ்ட் டைம் நீல் ஆம்ஸ்ட்ராங் இறங்குறப்ப வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க நியூஸ் சேனல்லாம். இப்ப இந்த டைம் வந்து டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு நிலாக்கு போய் இறங்குறது வந்து ஒரு சாதாரணமாட்ட ஆயிடுச்சு. ஏன்னா நிலாக்கு வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் பண்ணோன்னு ஒன்னாம் டைம் ஒருத்தர் போயிருக்காங்க. அது வந்து இவங்களுக்கு சாதாரணமானதுனால நியூஸ் சேனல் வந்து எதுவுமே லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் சூப்பரா காட்டியிருப்பாங்க. ஃபேமிலி வந்து அதை போய் பாக்குறதுக்கு டிவி ஆன் பண்ணி பார்ப்பாங்க. அதெல்லாம் ஓடி இருக்காது. ஒரு கிரிக்கெட் மேட்ச் அந்த மாதிரி மேட்ச் எல்லாம் ஓடுறதெல்லாம் போட்டுருப்பாங்க. அதெல்லாம் சூப்பரா காட்டியிருக்காங்க படத்துல. அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து அந்த சர்வீஸ் மாடல் டோட்டல் இதையும் வந்து ஷட் டவுன் பண்ணனால இவங்க வந்து கீழே வந்து கம்யூனிகேட் பண்றது வந்து வாய்ஸ் ஓவர்ல மட்டும் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அந்த சர்வீஸ் மாடல் டோட்டல் ஆஃப் பண்ணனால உள்ள வந்து ஃப்ரீஸ் ஆகுது. அதாவது நம்ம வாட்டர் வந்து ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு அங்க வந்து கோல்டு இருக்குது. இவங்கனால அந்த கோல்டுல வந்து சமாளிக்க முடியாம இருக்கிறாங்க அந்த லூனார் மாடியூல்ல. இப்ப வந்து அப்பப்ப வந்து லைட்டா வந்து கிளஸ்டரை வந்து ஆன் பண்ணி கரெக்டான டைரக்ஷனுக்கு மட்டும் இது பண்ணிட்டே இருக்கிறாங்க. இல்லைன்னா டைரக்ஷன் மாறிடுச்சுனாலும் அந்த இடத்துக்கும் போக முடியாது, இவங்க வந்து வீட்டுக்கு திரும்ப ரிட்டர்ன் வர முடியாது உயிரோட. அதனால வந்து கரெக்டா வந்து அந்தந்த நேரத்துல மட்டும் கிளஸ்டரை ஆன் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப நிலா எர்த்து பக்கத்துல வந்துடுறாங்க. இப்ப வந்து இப்ப வந்து சர்வீஸ் மாடல வந்து அங்க இருந்து கழட்டணும். சர்வீஸ் மாடல் கழட்டணும்னா வந்து ஜிம் லெவல் பாக்குற அப்படி அந்த சர்வீஸ் மாடல் டோட்டலா வந்து டேமேஜ். அந்த சர்வீஸ் மாடல் கழட்டி வெளியே போறப்ப ஜிம் லெவல் பாக்குற அப்படி ஃபுல் டேமேஜ் ஆயிருக்குது. இதை பார்த்து சொல்ற அப்படி இது இந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருந்தனா நம்ம கமெண்ட் மாடியூல் வந்து ஹீட் சீல் வச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம பூமியில என்டர் ஆகுறப்ப 4000 ஹீட் வந்து 4000 டிகிரி செல்சியஸ் வந்து ஹீட் வந்து இதாகும். அப்போ வந்து சர்வீஸ் மாடல்ல வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஹைட்ரஜன் நம்ம ஆக்சிஜன் டேங்க் வந்து வெடிச்சனால இது நம்ம கமெண்ட் மாடியூல் வந்து ஏதோ அஃபெக்ட் ஆயிருக்கலாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அப்பயே இவங்களுக்கு எல்லாம் தோணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, லூனார் மாடியூல வந்து ஒரு கிளஸ்டர் ஒரு புஷ் பண்ணுவாங்க. அதாவது பூமிக்கு பக்கத்துல வந்து புஷ் பண்ணிட்டு லூனார் மாடியூல வந்து அழகா ரிமூவ் பண்ணிடுவாங்க. இப்ப வந்து 3 பேர் வந்து கமெண்ட் மாடியூல்ல இருந்துடுறாங்க. இப்ப வந்து இதுதான் இருக்கிறதுலே வந்து கஷ்டமான இடம். ஏன்னா டேக் ஆஃப் ஆகிறதும் சரி லேண்ட் பண்றதும் சரி இருக்கிறதுலே டஃப்பான ஜாப். இப்ப என்ன ஆகுது, இவங்க 3 பேர் உள்ள இருக்கிறப்ப அந்த சைடு அந்த டோர் ஃபுல்லாவே வந்து ஏற்கனவே வந்து இவங்க வந்து சிஸ்டத்தை ஃபுல்லா ஆஃப் பண்ணியிருக்கனால அந்த டோர்ல வந்து அப்படியே ஒரு என்ன சொல்றது பனி படிஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி காட்டுறாங்க. சூப்பரா காட்டியிருப்பாங்க. அதாவது அந்த பனி படிஞ்சு கை வந்து நம்ம ஜிம் லெவல் வந்து துடைக்கிறப்ப அந்த தண்ணி வந்து வடிகிற மாதிரி எல்லாம் சூப்பரா காட்டியிருப்பாங்க. இப்ப வந்து நம்ம இது வந்து உள்ள இறங்குது. இதுக்கு முன்னாடி இன்னொன்னு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த இதை வச்சுட்டு எப்படி இவங்க கரெக்டா லேண்ட் பண்ண முடியும்னு சொல்லி அந்த சிமுலேட்டர்ல ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்ல என்னாச்சும் ஆயிருமோன்னு சொல்லிட்டு இவங்க வந்து நாசால வந்து ஒரு முடிவு பண்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இங்கதான் பாத்தீங்கன்னா நம்ம இவரை கூப்பிட்டுருப்பாங்க, கென்னு வீட்டுல இருப்பாரு. கென்னை நாசா போய் கூட்டிட்டு வந்து இந்த சிமுலேட்டர் மாடல்ல எப்படி இவங்க லேண்ட் பண்ணா எப்படி பாசிபிளா சக்சஸ்ஃபுல்லா கீழே இறங்க முடியும் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம கென் வந்து கரெக்டா அந்த சிமுலேட்டர் மூலியமா எப்படி ஆப்ரேட் பண்ணி இறங்கி பார்த்துருப்பாரு. அது சக்சஸ்ஃபுல்லா இறங்கின வச்சு இவர் வந்து அந்த அந்த ரீடிங்லாம் சொல்லியிருப்பாரு. நம்ம ஜிம் லெவல இவங்க 3 பேர் வந்து கரெக்டா அந்த அதுபடி வந்து அந்த பாயிண்ட்லாம் வந்து மாத்திருப்பாங்க. இப்ப வந்து இந்த இடத்துக்குள்ள இறங்குறப்ப பாத்தீங்கன்னா கம்யூனிகேட் வந்து கட் ஆயிரும் அந்த பாஸ்டா இறங்குறதுனால. இப்ப வந்து அந்த அந்த கமெண்ட் மாடியூல் ஃபுல்லா வந்து ஃபயரா அந்த சுத்தி வந்து ஃபயர் ஆகிட்டே இருக்குது. அப்ப வந்து இந்த கம்யூனிகேஷன் வந்து கட் ஆயிடுது கீழே கண்ட்ரோல் ரூமுக்கு. ஒரு அதாவது நம்ம கீழே இறங்குறப்ப பாத்தீங்கன்னா ஒரு கமெண்ட் மாடியூல் கீழே இறங்குறப்ப ஒரு 3 நிமிஷம் வந்து கம்யூனிகேஷன் வந்து கட் ஆகும். இது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 3 நிமிஷத்தை தாண்டி 4 ஆகுது, 5 ஆகுது, 6 ஆகுது. இவங்க கீழே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு பதட்டம். ஏன்னா இப்ப 3 நிமிஷத்தை தாண்டி கம்யூனிகேஷன் வரலைன்னா அது அதாவது நம்ம புவியீர்ப்பு விசையில் மேலேயே வந்து ஃபயர் ஆகி மொத்தமா எரிஞ்சிரும் அப்படின்னு தான் இவங்களோட கணிப்பு. அப்படின்னு இருக்கிறப்ப நம்ம அமெரிக்காவோட படை, அந்த இராணுவ படை, கப்பல் படையெல்லாம் வந்து நம்ம கடலுக்குள்ள போறாங்க. எல்லா எங்க இறங்குதுன்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க. 4 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகுது, 6ஆவது நிமிஷம் வந்து பேராசூட் ஓப்பன் ஆகி கீழே வருது. அப்ப வந்து வீடியோ எடுக்கிறாங்க.
இவங்க எல்லாரும் வந்து நிம்மதி அடைகிறாங்க. இதுதான் படத்தை வந்து சூப்பரான காட்சியா இருக்கும் கடைசி சீனு. நீங்க இந்த படத்தை வந்து கம்பல்சரி ஒரு சயின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கே சூப்பரா இருக்கும். அதுவும் 1995 எடுத்திருக்குதா அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்த படம் வந்து சூப்பரா எடுத்திருப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமா அமையும்னு நினைக்கிறேன். ஓகே, பாய்.